யுகமாற்றத்தில் விலங்குகளின் நிலை, மனிதர்களின் மனநிலை மற்றும் உடல் நிலைகள். கூடுதல் ஆற்றலுடன் சில மாற்றம் இருப்பது போல, விலங்குகளிடமிருந்து சில மாற்றங்களை காண இயலும். வீட்டில் பழகும் உயிரினங்களின் மனநிலையை மனிதர்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பூனைகள் மற்றும் நாய்கள் மற்றும் மாடுகள் பேசுவது போல சில சமிக்கைகளை பெற இயலும். அது மனிதர்களிடம் பேசுவதாக உணரப்படும். விலங்குகளின் ஆழ்மனதிலிருந்து டெலிபதி முறையில் மனிதர்களிடம் உரையாற்றும். தற்போது கூட சில யானைக்கும் பாகனுக்கும் இடையே டெலிபதி முறையில் பேசுவதை அறிந்திருப்போம். ஆனால் சில பாகன்கள் இந்த முறையில் பேசுகிறோம் என்பதை உணர்ந்திருக்க மாட்டார்கள். தூரத்தில் இருந்தாலும் யானை பசியில் வாடுகிறது என்பதை உணர்வார்கள். இது உணர்வுகள் மூலமாக பேசிக்கொள்ளும் முறைதான். இதே நிலையில் எதிர்காலத்தில் பல விலங்குகளிடமிருந்து நாம் தகவல்களை பெற முடியும். அதற்கடுத்தபடியாக வனவிலங்குகளை பாதுகாக்க மேலும் பல துறைகள் உருவாக்கப்படும். ட்ரோன் மூலமாக கண்காணிக்கும் புதிய காவலர்களை பணியமர்த்துவார்கள். வனத்தை வலுப்படுத்தவும் விலங்குகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் அரசின் நோக்கமாக இருக்கும். கடவுளின் உதவியால் சில வனவிலங்குகள் விவசாயம் செய்யும் அளவிற்கு மனநிலை மற்றும் ஆற்றலை பெற்றிடும். ஒரு தலைவனைப் போல, அதாவது ஒரு பயிர் வளரும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த விலங்குகளிடையே வரும். அதுவே முதல் விவசாயம். உதாரணமாக, ஒரு யானை கூட்டத்திற்கு தேவையான வாழைத்தோப்பு வனப்பகுதிக்குள் வளர்க்கப்படும். அந்த பணியில் வனத்துறை அதிகாரிகளும் செயல்படுவார்கள். அவர்களுக்கு துணையாக ஒரு யானையும் காவலனாக நிற்கும். இந்த வாழைத்தோப்புகள் முழுமையாக வளர்ச்சியடையும் வரை எந்த வனவிலங்கும் தாக்காதபடி பாதுகாக்கும். அதாவது மனிதர்கள் செய்யும் உதவியை நன்கு புரிந்து வைத்திருக்கும். வளர்ந்த பிறகு ஒரு தலைவனைப் போல மற்ற யானைகளுக்கு உணவை பரிமாற உதவி செய்யும். அந்த நிலையில் அந்த யானை ஒரு விவசாயி போன்ற நிலைக்கும் மாறும். அந்த வாழை தோப்பு வளரும் தன்மை பற்றி யானை மெல்ல மெல்ல அறிந்திடும். காலத்தை கணக்கிடும் ஆற்றலும் அதற்கு கிடைக்கும். பயிர் வளர்ந்திட நீர் தேவை என்பதையும் உணர்ந்திருக்கும். நீர் வழித்தடத்தை கண்டுபிடித்து உணவு தேடும் குணாதிசயங்களைக் கொண்ட விலங்குகள். அதே நிலையில் உணவு தாவரங்களை வளர்த்து அதை உண்ணும் ஆற்றல் பெற்றிடும். சுருக்கமாக, விவசாயம் செய்து உண்ணும் அளவுக்கு விலங்குகளின் நிலை மாறும். மனித அளவிற்கு வராது. தற்போதும் காடு விலங்குகளுக்கு இடையே ஒரு நிர்வாகம் சரியாக செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இதன் நுணுக்கங்களை நீங்கள் எதிர்காலத்தில் அறிவீர்கள். அதோடு காட்டிற்கு அரசர் சிங்கம் என கூறுவதற்கான காரணத்தையும் நீங்கள் அறிவீர்கள். பெருமாளின் பல அவதாரங்களைப் பற்றியும் எதிர்காலத்தில் அறிவீர்கள். 10 அவதாரம் மட்டும் கிடையாது.